ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 25/12/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை, மேல் நோக்கு நாள், சஷ்டி, அரசு விடுமுறை, கிறிஸ்துமஸ். அன்பான கிறிஸ்துவ மக்களுக்கு எங்களது கிறிஸ்துமஸ் நல்லாசிகள். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். தனுசு லக்னம், இருப்பு 3 நாழிகை 51 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 26 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 11:24 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 6:40 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:29 மணி வரை வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. கரணம் இன்று காலை 11:24 மணி வரை பாலபம், அதன் பின்பு இரவு 11 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:25 மணி வரை மரணயோகம், அதன் பின்பு காலை 6:40 மணி வரை சித்தயோகம், அதன் பின்பு மரணயோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 6:40 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். புனர்பூசம், பூசம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு வியாழக்கிழமை கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகர், தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய கண்டிப்பாக சுபகாரியங்கள் அருமையாக நிறைவேறும். அதேமாதிரி சித்தர் பெருமக்களை வழிபாடு பண்ணுறது உங்களது சித்தங்கள் அற்புதமாக செயலாற்றும். அடுத்தபடியாக இன்றைக்கி கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஏன்னா சஷ்டி முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானையின் செவ்வரளி மாலை கொண்டு வழிபாடு செய்து ஸ்கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து நெய் தீபம் ஏற்றி வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். நீங்கள் மனசில் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகு பகவானுடன் இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இனிமையாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்றைக்கி சக்கை போடு ராஜா உன் காட்டில் மழை பெய்யுது. அதே மாதிரி இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை விளைப்பாள். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதல் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கர்மஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகு பகவானுடன் இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அதேமாதிரி இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு பொறுப்பான தகவல் சிறப்பாக கிடைக்கும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.
அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வை பெற்று ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும், உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பமான சூழ்நிலை மறையும். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். சந்திராசிரமம் விலகுவதால் அற்புதமான சந்தோஷங்கள் காத்திருக்கிறது. இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குனாலே கவனமாக இருக்கணும். என்னதான் ராசிநாதன் அப்படின்னாலும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார். ஏன்னா அஷ்டம ராசியில் சந்திர பகவான் குரு பகவானோட பார்வையை வாங்கிக்கிறார். அதே சமயம் ராகுவோட சேர்ந்துட்டுருக்கார். இருந்தாலும் சந்திராஷ்டமம் தான், கொஞ்சம் சமாளிப்பீங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. வாகன பயணங்களில் நிதானமாக இருங்கோ. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்கோ. மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறது நல்லது. இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஏலக்காய் 2 எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள்னு சொல்லலாம். ஆனால் கவனமாக இருக்கணும். அப்போ தான் அந்த கலகலப்பு கிடைக்கும். சரியா? ஏன் அப்படின்னா இந்த சந்திரபகவான் உங்களோட களத்திர ஸ்தானம் அப்படின்னு 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பறவை உங்களை பார்க்குறார். அதே சமயம் ராகுவும் 7ஆம் பறவை உங்களை பார்க்கறதுருக்கார். ஆனால் இந்த 2 பேரையும், இந்த சந்திர பகவானையும் ராகு பகவானையும் குரு பகவான் 9ஆம் பறவையாக பார்க்குறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க, கவனமாக இருந்தால். அதேமாதிரி உத்தியோகத்துலேயும் தொழில் வியாபாரத்துலையும் ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க, கேர் எடுத்துக்கோங்க. நல்லபடியான ஒரு முன்னேற்றம் சந்தோஷமாக கிடைக்கும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். அதே மாதிரி இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப சூப்பராக படிப்பீங்க. விளையாட்டுத் துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் நல்லா விளையாடுறதுக்கு ஒரு ஆர்வம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிரன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அது அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான போக்கு. ஏன் அப்படின்னா அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ராகுவோட இணைந்து குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில். அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்ன உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. அதாவது உடல் ஆரோக்கியத்தில். மற்றபடி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் வேகமாக அணுக வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக அனுசரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சரியா? இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம் ஜாக்கரி கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு குழந்தைகளின் மூலம் மனசில் சந்தோஷம் நிறைந்த நாள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வை பெற்று ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கி கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் குழந்தைகளின் மூலம் ஒரு மனதில் ஒரு சந்தோஷம் குடிகொள்ளும். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கை வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நிதானமாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும். அதேமாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று காத்திருக்கிறது. வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் ஒரு அருமையான தகவல் முன்னேற்றமாக வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல ராகுவுடன் இணைந்து சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். குரு பகவான் பார்வை கிடைக்கிறதுனால சமாளிப்பீங்க. இருந்தாலும் சின்ன மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி பயணங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம்.
தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு கூட்டாளிகள் ஆதரவு தெரிவிப்பார்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள், தைரியமான ஒரு நாள். சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீள். அதேமாரி தொழில் வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சில பேருக்கு புதுசாக கிளை தொழில் தொடங்க வாய்ப்புகள் தேடி வரும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது சாக்லேட் 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா பொருளாதார நிமித்தமாக சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். கவலையே விட வேணாம். நல்ல ஒரு புதிய முதலீடெல்லாம் போட்டு நல்லபடியாக பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி அரசியல் இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க. அதேமாதிரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடை பயில்வார்கள், நடனம் ஆடுவார்கள். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாஷரில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் தித்திப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனாலும் தெளிவு வரும். ஏன் அப்படின்னா குருவோட பார்வை அங்கே விழறதுனால ஷமாலின்னு சமாளிச்சுருப்பேள். இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள்கிட்டலாம் அனவசியமாக வாக்குவாதம்லாம் வேண்டாம். அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. மற்றபடி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். எடுக்கிற காரியங்களில் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மீன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு சுப செலவு காத்திருக்கிறது. அதுமாதிரி ரொம்ப நாளாக வரன் தேடின்றதுன்னு வச்சுக்கோ. குழந்தைகளுக்கு இல்லை உங்களுக்கே நல்லபடியான ஒரு வரன் கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதேமாரி கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படலாம். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பிலை கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9.